நம்ம நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நசுக்க ஆரம்பிச்சிருக்கார். இந்த 25%ன்றது நார்மல் டேரிஃபு இந்தியா நம்ம மேலே நான் போட்டிருக்குது. அது இல்லாமல் இன்னும் ஒரு பெனால்டி டேரிஃப் போட போகிறேன். பாகிஸ்தான் வந்துட்டு சவுத் ஏஷியாவிலே மிகப்பெரிய ஆயில் ரிசர்வ்ஸ் ஆக போது, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்தியாவுக்கே அவங்க ஆயில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு மேலும் எரிச்சலை கிளப்பியிருக்காரு. அவங்க இம்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, அவங்க அதை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அழகாக ரிஃபைன் பண்ணிட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அதை விற்றுக்கிட்டு இருக்காங்க. வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். நம்ம நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நசுக்க ஆரம்பிச்சிருக்கார். நமக்கு பயமே இல்லை, இந்தியாவுக்கு பயமே இல்லை. காரணம், நம்ம நட்பு அப்படி. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் நல்ல நெருங்கிய நட்பு அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தான் ஆரம்பிச்சது இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஸ் ட்ரம்ப் 2.0. அவரும் பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்பும் எப்பயுமே நம்ம பிரதமரை ஃபண்டாஸ்டிக் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவார். இந்த சூழலில் பார்த்திங்கன்னா படிப்படியாக இப்போது நம்மளை நசுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. என்ன காரணம்? இப்போ பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய 2வது டேர்மில் நிறைய நாடுகள் மேலே டேரிஃப் வார் அப்படின்னு சொன்னார். அதாவது டேரிஃப்னா என்னென்னா, அமெரிக்காவுக்கு இம்போர்ட் பண்ணுற இதில் ஒரு டேக்ஸை போடுறது, அதை தான் டேரிஃப்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாட்டு பொருள் அங்கே போகுதுன்னு வைங்களேன். நம்ம நாட்டிலேருந்து நிறைய எலக்ட்ரானிக் குட்ஸ் போகும், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் போகும், ஃபார்மசூட்டிக்கல்ஸ்லாம் போகும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ அங்கே போகும்போது அவர் வந்துட்டு டேக்ஸ் போட்டுட்டாருன்னா, நிறைய டேக்ஸ் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக பொருளோட விலை ஏறப்போகுது. அப்போ அந்த நாட்டு மக்கள் வாங்க மாட்டாங்க. ஸோ நிறைய நாடுகள் மேலே, சீனா, கனடா, இந்தியா, பாகிஸ்தான், கம்போடியா, வியட்நாம், இந்தோனேஷியா, இந்த மாதிரி பல நாடுகள் மேலே டேரிஃப் போட்டார். ஸோ நம்ம நாட்டுடைய டேரிஃப் அப்போ பார்த்திங்கன்னா 26%. ஸோ அப்போயும் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தோம். என்ன காரணம்? 26% டேக்ஸ்ன்றது 26% நம்மளுடைய ப்ராடக்ட் காஸ்ட்லியாக போகுது. காரணம் என்னென்னா, நம்மளுடைய போட்டின்னு நம்ம நினைக்கிறது யாருன்னா, ஒன்று சீனாவை, இன்னொன்று பங்களாதேஷ். ஏன்னா பங்களாதேஷ்லேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆகும் டெக்ஸ்டைல்ஸில் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் போட்டி. நம்ம நாட்டிலேருந்தும் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் ஆகுது. அடுத்தது வியட்நாம், இந்தோனேஷியா. ஸோ இங்கேருந்தும் நிறைய பொருட்கள் போகுது. நம்மளுடைய காம்படிட்டர் அவங்களுக்கெல்லாம் நம்மளோட டேரிஃப் ஜாஸ்தி. ஸோ அவங்களுடைய டேக்ஸ் ஜாஸ்தி. ஸோ நம்மளுக்கு 26%னாலும் அவங்களுக்கு 35-40%னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பொருள் ஜாஸ்தி ஆகிடும் விலை. அப்போ நம்மளது இன்னும் அட்வான்டேஜ்லேயே இருக்கும்ன்ற நிலையில் தான் நம்ம ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தோம். இந்த சூழலில் ஏறக்குறைய பிகினிங்லே இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ட்ரேட் டாக்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெகு விரைவில் வந்து இந்தியாவும் யூஎஸும் ட்ரேடு டீல் சைன் பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்தோம். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இந்த டிலேக்கு முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்ரிகல்ச்சரை அவங்க ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த அக்ரிகல்ச்சரில் என்ன பிரச்சனைன்னா, நம்ம நாட்டில் ஏறக்குறைய 50% பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஒர்க்கில் தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே 2020 நியூ ஃபார்ம் பில் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பெரும்பான்மை. 2019 ஜெயிக்கிறாங்க, மிக நல்ல சீட்டோட 303 சீட்டோட வராங்க. அப்படியும் பார்த்தீங்கன்னா 2020 அந்த நியூ ஃபார்ம் பில்லை ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிச்சு. பஞ்சாப், ஹரியானா, யூபியில், வெஸ்டர்ன் யூபி. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. கடைசியில் அதை ரெப்பீல் பண்ணிட்டாங்க, அதாவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது இந்த புது இது அக்ரிகல்ச்சரை ஓப்பன் பண்ணால் பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரச்சனை வரலாம். ஏன்னா மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் வரலாம். இப்போது முக்கியமான ஸ்டேட்ஸ், பிஜேபியோடைய ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான். ஸோ இது எல்லாமே கூடிய சத்தீஸ்கர் வச்சுக்கோங்க, ஜார்க்கண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எல்லா ஸ்கோர் ஸ்டேட்ஸுமே பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். 50% பாப்புலேஷனுக்கு மேலே அந்த ஸ்டேட்டோடைய பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஒர்க்கில் தான் இருப்பாங்க. இப்போது நம்ம அக்ரிகல்ச்சரை ஓப்பன் அப் பண்ணால், அதாவது யூஎஸ் ப்ரெஷர் போடுறாங்க,
எங்களுடைய பொருட்களை நீங்கள் அலோவ் பண்ணணும் உங்கள் சந்தையில் விற்க அப்படின்னு. அதை அலோவ் பண்ணால் என்ன பிரச்சனை வரும்னா, அவங்க ப்ராடக்ட்ஸ் பயங்கர சீப்பாக இருக்கும். நம்ம வாங்குகிற இப்போ 1 கிலோ அரிசி 50 ரூபான்னா அவங்க அதை 40 ரூபாய்க்கு விற்க முடியும். நான் அரிசின்னு சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க பொருட்கள் சீப்பாக இருக்கும். ஏன்னா அது கார்ப்பரேட் ஃபார்மிங். பார்த்தீங்கன்னா மேசிவ் லேண்ட் இருக்கும். ஸோ அவ்வளோ ஹெக்டர்ஸ் அண்ட் ஹெக்டர்ஸ் ஆஃப் லேண்டில் அவங்க வந்துட்டு ட்ரோன்ஸை வச்சு ஃபர்டிலைசர், பெஸ்டிசைடு, இன்செக்டிசைடுன்னு தெளித்து ரொம்ப சீப்பாக கொடுக்க முடியும். அப்போது நம்மளுடைய ஃபார்மர்ஸோடைய ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகும். இது அஃபெக்ட் ஆகுச்சுன்னா கண்டிப்பாக பிஜேபியோடைய சப்போர்ட் அஃபெக்ட் ஆகும் கோர் ஸ்டேட்ஸில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டரான பியூஷ் கோயல் அவர் தான் வந்து இந்த நெகோசியேஷனில் இருந்திருக்காரு. அக்ரிகல்ச்சரை ஓப்பன் அப் பண்ண அக்செப்டே பண்ணலையாம். ஸோ இது வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை பயங்கர எரிச்சல் படுத்தியிருக்கு. என்ன நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க, நெகோசியேஷன்ஸ் எவ்வளோ காலம்தான் போகும்னு. பேரலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஜப்பான், சவுத் கொரியா இங்கெல்லாம் டீல் போட்டுட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஜப்பான் ஏன் அக்செப்ட் பண்ணிச்சு? காரணம் என்னென்னா, ஜப்பானில் அவங்க பாப்புலேஷன் பர்சன்டேஜ் ஃபார்மிங் கம்யூனிட்டி ரொம்ப கம்மி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வராது. ஆனால் நம்ம நாட்டில் 50% பாப்புலேஷன். ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணலை. ஸோ இதனால தான் இந்த ட்ரேட் டீல் டிலே ஆகிட்டே இருந்திருக்கு. இந்த சூழலில் அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டார்னா, ஏற்கனவே 26% போட்டது பல நாடுகளோட நெகோசியேஷன் போய்கிட்டு இருக்கு. பல நாடுகளுக்கு குறைச்சிட்டாரு. 26லேருந்து 25% இந்தியாவுக்கு ஆக்கிட்டார். ஸோ சந்தோஷம் தானே படணும். பிரச்சனை என்னென்னா, பாகிஸ்தானி 20% கிட்ட இருக்குது. பங்களாதேஷ் நம்மளுடைய போட்டி டெக்ஸ்டைல்ஸில் அவங்க 20 கிட்ட வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தோனேஷியா, வியட்நாம் எல்லாருக்குமே பயங்கரமாக குறைஞ்சிருச்சுங்க. ஆனால் இந்தியா இன்னும் 25%ல் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பயங்கர காஸ்ட்லி ஆகும் எங்கள் யூஎஸில். ஏன்னா அவங்க டேக்ஸ் போட்டு உள்ளே வாங்கும்போது அப்போது நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆக போகுது? ஆட்டோமேட்டிக்காக டாலர் இந்தியாவுக்குள்ளே வர்றது குறைய போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 85-86 ரூபா ஒரு டாலர்னு இருக்கிறது 88 ரூபா 90 ரூபா கூட ஆகலாம். இன்னொரு பிரச்சனை என்ன ஆகும்? நம்ம இம்போர்ட் பண்ணுற பொருட்களுடைய விலைலாம் ஜாஸ்தியாக போகுது. குறிப்பாக க்ரூட் ஆயில், கோல்டு இதெல்லாம் விலைவாசி ஏறப்போகுது. ஏன்னா நிறைய இம்போர்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாலர் ஏறுறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாட்டுடைய பொருட்கள்லாம் விலை ஏறப்போகுது. ஏன்னா இம்போர்ட்ஸ் விலையேறதுனால இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக போகுது. அது இல்லாமல் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அடி வாங்குறதுனால இந்தியாவுடைய ஜிடிபி கொஞ்சம் குறைய போகுது. அதாவது இந்தியாவுடைய உற்பத்தி குறையும். அதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியாகும். ஸோ எக்கனாமிக்கலாக நிறைய இம்பேக்ட் இருக்கும் இந்த டேரிஃபு. இன்னொரு பிரச்சனை இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ட்ரம்ப்பு ஏற்கனவே இது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏங்க இந்த 25%ன்றது நார்மல் டேரிஃபு இந்தியா நம்ம மேலே நான் போட்டிருக்குது. அது இல்லாமல் இன்னும் ஒரு பெனால்ட்டி டேரிஃப் போட போகிறேன். அது என்னென்னா, அவங்க ரஷ்யா கிட்டேருந்து க்ரூட் ஆயில் வாங்குறாங்கல்ல, ரஷ்யா இதை வச்சு தான் இவங்க வாங்குறத வச்சு தான் உக்ரைன் வாருக்கு செலவு பண்ணுறாங்க. அதனால் நான் இதை சும்மா விட மாட்டேன், பெனால்ட்டி டேரிஃப் போட போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அது இல்லாமல் மேலும் நம்மளை எரிச்சலைப்படுத்தினோன்னு எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும், அதாவது அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய டீல் வந்துருச்சு. நாங்கள் வந்துட்டு பாகிஸ்தானில் ஆயில் ஃபீல்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண போகிறோம். பாகிஸ்தானுடைய ஆஃப் ஷோர் ஃபீல்ட்ஸ், அவங்க கடல் பகுதியில் நிறையா ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் அதை பயங்கரமாக டெவலப் பண்ண போகிறோம். பாகிஸ்தான் வந்துட்டு சவுத் ஏஷியாவிலே மிகப்பெரிய ஆயில் ரிசர்வ்ஸ் ஆக போகுது. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்தியாவுக்கே அவங்க ஆயில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு மேலும் எரிச்சலை கிளப்பியிருக்காரு. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடு பார்த்திங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து இந்த உக்ரைன் வார் ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய க்ரூட் ஆயில் வாங்குகிறோம். இன்டர்நேஷ்னல் சாங்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ரஷ்யா வந்துட்டு மற்ற நாட்டுக்கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம நாடு பண்ணுறோம். காரணம் என்ன? நமக்கு வந்துட்டு இப்போ ரஷ்யா சீப்பாக க்ரூட் ஆயில் தராங்க. ஸோ நம்மளும் ஜாலியாக இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்கோம் க்ரூட் ஆயில்னால் வெறும் 0.2% தான். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதில் வெறும் 0.2% தான் ரஷ்யாட்டிருந்து வாங்கணும். ஆனால் வார் ஆரம்பித்ததுக்கப்புறம் 35லேருந்து 40% இம்போர்ட்டை அங்கேருந்து வருது. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிங்கன்னா பெனால்ட்டி டேரிஃப் போடுவேன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு.
ஸோ இந்தியாவில் ஏன் இவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம்? ஒரு வார்த்தை வேற சொன்னார். அவங்க இம்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, அவங்க அதை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அழகாக ரிஃபைன் பண்ணிவிட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அதை விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது உண்மையான 100% உண்மை. நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிறோம். அந்த க்ரூட் ஆயிலை, அதாவது கச்சா எண்ணெயை ரிஃபைன் பண்ணிவிட்டு அதை பெட்ரோலாக டீசலாலாம் மாற்றலாம். அதை வந்துட்டு நம்ம யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்க்கெலாம் விற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்குது. இது யார் மேஜர் பெனிஃபிஷரி? இந்தியன் ஆயில் கார்பரேஷன், HPCL இவங்கெல்லாம். ஆனால் அதோட முக்கியமான பெனிஃபிஷரி யாருன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். 50% நம்ம வாங்குறது ரஷ்யா கிட்ட இருந்து ரிலையன்ஸுக்கு தான் போகுது. ரிலையன்ஸ் அதை அழகாக ரிஃபைன் பண்ணி நல்ல லாபத்துக்கு வெளிநாட்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலையன்ஸோடைய ஸ்டாக்லாம் விலை இறங்க ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னென்னா, இந்த பெனால்ட்டி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக இந்தியா என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிற க்ரூட் ஆயிலை நிறுத்துனா மேஜராக அஃபெக்ட் ஆக போகிறது ரிலையன்ஸ். ஸோ நம்ம நாடு இப்போ என்ன சொல்லியிருக்கோம், நம்ம நாடு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம். இந்த பாருங்கங்க, நாங்கள் வந்துட்டு இது எங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக நாங்கள் வாங்கிப்போம், இதில் மற்ற நாடுங்க தலையிடக்கூடாது. நாங்கள் ரஷ்யாட்ட வாங்குறது மார்க்கெட் சிச்சுவேஷனை வச்சு. ஏன் எங்களை வாங்க சொன்னதே அமெரிக்கா தானே அந்த காலத்தில், 2022. அப்போ ஜோ பைடன் அவர்கள் பிரசிடெண்ட்டாக இருந்தார் யூஎஸில். ஸோ அமெரிக்கா தான் எங்களை வாங்க சொல்லிச்சு. அது இல்லாமல் யூரோப்பியன் யூனியன் வேறு இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, இனிமேல் வந்துட்டு, ஏன்னா இப்போ யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனவரி 1, 2026 யாரெல்லாம் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி ரிஃபைன் பண்ணி டீசலாக பெட்ரோலாக விற்றா அதை நாங்கள் வாங்க மாட்டோன்னு. ஸோ நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும், குறிப்பாக ரிலையன்ஸோடைய எக்ஸ்போர்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் மட்டும் என்ன, அவங்க இப்பயும் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்கல்ல எனர்ஜி நிறையான்னு. பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் வந்துட்டு ரஷ்யா கிட்டேருந்து யூரோப்புக்கு போகுது. ஸோ அதை தான் நம்ம குற்றம் சாட்டி உள்ளோம். ஸோ இப்போ சூழலில் பார்த்தீங்கன்னா இது எப்படி போய் முடிய போகுது? என்னை பொறுத்தவரை ரஷ்யா கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவோம். ஏன்னா அவங்க மேஜராக ஒரு பெனால்ட்டி போட போகிறோன்னு இருக்காங்க. யூஎஸ் பெனால்ட்டி டேரிஃபு ஏற்கனவே 25%. இதில் பெனால்ட்டி டேரிஃப் போட்டால் கூட ஒரு 10% போட்டாலும் நம்மளுக்கு ரொம்பவே மோசகட்டமாகிடும் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸு. ஸோ அதனால் மோஸ்ட்லி ரஷ்யா கிட்டேருந்து நம்ம நிறுத்திடுவோம். இல்லைன்னா ரஷ்யன் பிரசிடெண்ட்டும் விளாடிமிர் புட்டின் அவர்களும் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க ரொம்பவே க்ளோஸு. மேபி நம்ம விளாடிமிர் புட்டினை வச்சு டொனால்ட் ட்ரம்ப்பை கன்வின்ஸ் பண்ண பார்ப்போம். ஒருவேளை அவர் கன்வின்ஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக நம்ம ரஷ்யா கிட்டேருந்து இந்த க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸை குறைச்சிருவோம், நிறுத்திடுவோம். அதுதான் உண்மை. அப்படி தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணுவோம்? என்னை பொறுத்தவரை அக்ரிகல்ச்சர்லாம் ஓப்பன் அப் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 50% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் அதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யூஎஸ்ஐ அலோவ் பண்ணோன்னா நம்மளுடைய இதெல்லாம் ஃபார்மர்ஸ்லாம் நிறையவே அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ குறிப்பாக இப்போ பிஜேபியோடைய கோர் ஸ்டேட்ஸ்லலாம் மோர் தென் 50% பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடில் தான் வேலை செய்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை அக்ரிகல்ச்சரை ஓப்பன் அப் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அதே சமயத்தில் இந்த பெனால்ட்டி டேரிஃப் வராமல் தான் பார்த்துப்போன்னு எனக்கு தோணுது. இந்த சூழலில் இந்த அக்ரிகல்ச்சரை ஓப்பன் அப் பண்ணலைன்னா நம்மளுடைய டேரிஃப் பார்த்திங்கன்னா 25%ல் இருக்குது. கண்டிப்பாக நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ்லாம் நிறையவே அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சூழலில் பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்களான்னா எல்லா மினிஸ்ட்ரியும் கூப்பிட்டுருக்காங்களாம். என்னென்னலாம் உங்களால் கன்செஷன் கொடுக்க முடியும் அமெரிக்காவுக்கு, அது ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணிட்டா ஓரளவு அமெரிக்கா, அதாவது யூஎஸ்ஏவுடைய பிரசிடெண்ட்டான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டார்னா இந்த டேரிஃபை குறைக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு ஏற்கனவே ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்களாம். ஸோ நிறைய மினிஸ்ட்ரிஸ்லாம் இப்போ அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம், என்னென்னலாம் கன்செஷன் யூஎஸ்க்கு கொடுக்க முடியும் அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு நம்ம நிலைமை என்னென்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அடி வாங்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. காரணம் நம்மளுடைய போட்டி கண்ட்ரிஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பங்களாதேஷ், இந்தோனேஷியா, வியட்நாம். ஸோ இங்கெல்லாம் டேரிஃபு நம்மளோட ரொம்பவே கம்மியாக இருக்குது. உங்களை பொறுத்தவரை நம்மளுடைய எக்கானமி எப்படி அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்லை அஃபெக்ட்லாம் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? ரஷ்யாவுடைய ஆயிலெல்லாம் இம்போர்ட்டெல்லாம் குறைக்க மாட்டோம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் வைங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.